ஹாய் கைஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய புக்கோட நேம் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இது எழுதுனது டாக்டர் ஜோசப் மர்ஃபி. இவர் ஒரு ஐரிஷ் ஆத்தர். இப்போது சாப்டர் 2ஓட ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். சாப்டர் 2ல் ஆத்தர் ஹவ் யுவர் ஓன் மைண்ட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை கவர் பண்ணியிருக்காரு. அதாவது சாப்டர் 1ல் எப்படி நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், எதுக்காக நம்ம பாசிட்டிவாக இருக்கணுங்கிறத பற்றியெல்லாம் ஆத்தர் சொன்னார். சாப்டர் 2ல் நம்ம பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம மனசு அதுக்கு ஏற்றாற் போல் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பற்றி ஆத்தர் பேசியிருக்காரு. ஸோ நான் மனசு எண்ணங்கள் இப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒருவேளை நம்ம மனசு பல மாதிரி பிரிக்கப்பட்டிருக்குமோ, நமக்கே தெரியாமல் இப்படி அப்படின்னு இருக்குமோலாம் யோசிக்க வேணாம். நம்ம எண்ணங்கள் தான் நம்ம மனசு. நான் இப்போ பாசிட்டிவாகவே யோசிச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு நிறைய நல்லது நடக்கும். நான் இப்போ நெகட்டிவாக யோசிச்சுட்டே இருந்தேன்னா எனக்கு நிறைய கெட்டது நடக்கும். அவ்வளோதான். சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட் இவங்க எல்லாருமே இதே பிரின்சிபலை தான் ஃபாலோ பண்ணுறாங்களாம். அதாவது அவங்களுக்கு இல்லை அவங்கள சுற்றி இருக்க யாராவது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க பாசிட்டிவாக யோசிக்க வைப்பாங்களாம். அதனால தான் நமக்கு மறுபடியும் நல்லது நடக்குதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ சம்டைம்ஸ் நம்ம இப்போ டாக்டர்லாம் பார்த்துட்டு அவங்க பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக நினைங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்கன்னா 1 நாள் 2 நாள் பண்ணுவோம். எதுவுமே மாறலைன்னா உடனே கைவிட்டுருவோம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் வாரங்கள் ஆகலாம், சம்டைம் மாதங்கள் ஆகலாம், சம்டைம்ஸ் வருஷங்கள் கூட ஆகலாம். நீங்கள் ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளேயே விதைக்க அது உங்கள் ஆழ் மனசில் எவ்வளோ டீப்பாக பதியுதோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குமா. இப்போது எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நான் நல்லா தான் எழுதுவேன், நான் நல்லா தான் பண்ணுவேன்னு நினச்சா மட்டும் போதாது. நான் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நான் நல்லா தான் இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொன்னால் மட்டும் போதாது. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். முயற்சிகள்னால் என்ன? டெய்லி காலையில் எந்திரிக்கிறீங்களா, உங்களுக்காக நீங்களே செலவிடக்கூடிய அந்த 1 மணி நேரம். நிறைய பேருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். வேலைக்கு போகணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், மாமியார் மாமனார்னு எல்லாரையுமே நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. ஈவன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும், அசைன்மெண்ட் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கே 24 மணி நேரம் பத்தாது. இதுக்கு நடுவில் எங்களுக்கான நேரம்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு கேட்குறது புரியுது. ஆனால் எல்லோரும் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு 24 மணி நேரத்தில் 24 மணி நேரமாக வேலை இருக்குது. நீங்கள் 8 மணி நேரம் தூங்கினா கூட பேலன்ஸ் இருக்கக்கூடிய நேரங்களில் என்ன பண்ணுறீங்க? நிறைய பேர் ஃபோன் பார்க்குறோம், நிறைய பேர் சும்மா வேண்டாத கதை தானே பேசுகிறோம். அந்த நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் செலவிடுறதுல தப்பு கிடையாது. ஏதோ ஒன்று பண்ணுங்கள். நிறைய பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது ஹாப்பியாக இருக்கும், அவங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் புக்கு வாசிக்கிறது பிடிக்கும்னா புக்கு வாசிங்க. ஈவன் பாட்டு கேட்குறது, நல்லா சாப்பிட்றது, ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பாசிட்டிவாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவீங்க. அதே போல் எல்லாருக்கிட்டேயும் பேசும்போது எப்போவுமே பாசிட்டிவாகவே பேசுங்க. யாரோ ஒருத்தர் வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டமா உடனே போய் புரணி பேசாமல் அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, சந்தோஷமாக தான் இருக்கீங்கன்னோ, இல்லை இந்த கஷ்டமும் உங்களை விட்டு விலகி போயிடணும் சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலையும் வரும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் டேர்ம்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டட். நான் நிறைய வாட்டி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டேன். கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ். ஆனால் என்னன்னு நான் சொல்லவே இல்லையே. ஸோ அதை தான் இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. கான்ஷியஸ் அப்படின்னா, இப்போ நான் ஒரு புத்தக கடைக்கு போகிறேன், இந்த புக்கு தான் வேணும்னு நான் கான்ஷியஸாக பார்த்து வாங்குறது கான்ஷியஸ் தாட். இதே எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு இந்த பார்ட்னர் தான் வேணும்னு என் லைஃப் பார்ட்னர் நான் சூஸ் பண்ணுறது கான்ஷியஸ் தாட். எனக்கு என்ன வேணும்னு நான் யோசித்து முடிவெடுக்கிறது கான்ஷியஸ் தாட். இதே சப்கான்ஷியஸ் தாட்லாம் எனக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் என் உடம்புல நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா, என் இதயம் துடிக்கிறது, நான் ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டேன்னா அதை செரிக்கிறது, இதெல்லாமே சப்கான்ஷியஸ் தாட் தான். இப்போது சப்கான்ஷியஸ் தாட் அப்படிங்கிறது இந்த உடம்புல நடக்கக்கூடிய, எனக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் எண்ணங்களுமே சப்கான்ஷியஸ் தாட் தான். நீங்கள் நிறைய நேரம் நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போது சில சமயம் நம்ம ஏதோ ஒரு எண்ணத்தில் இருப்போம், ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை நம்ம கை காலெலாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இதுதான் சப்கான்ஷியஸ். அது ஏன் நடக்குது?
நம்ம அந்த விஷயத்த திரும்ப 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 பண்ணுறதுனாலையும் அதை பற்றி நல்ல நமக்கு ஐடியா இருக்கிறதுனாலையும் தான் அந்த விஷயம் நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி உங்கள் எண்ணங்களும் பாசிட்டிவாக இருக்க 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 உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு பாசிட்டிவிட்டியே தரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும் நீ தப்பு தான் யோசிக்கிற, நீ இப்படி நெகட்டிவாக யோசிக்கக்கூடாதுன்னு உங்கள் கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும். ஆனால் அது உங்ககிட்ட வந்து சண்டையோ ஆர்கியூமெண்ட்டோ பண்ணாது. அது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சிக்னல்ஸை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொடுத்துரும். நீங்கள் நல்லதோ கெட்டதோ தப்போ சரியோ என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கு ஏற்றது மாதிரி ரிசல்ட் தான் உங்களுக்கு வரும். நிறைய பேர் நம்ம நினச்சிருப்போம், என்ன இவன் வந்து எப்போவுமே கெட்டவனாகவே இருக்கான், நிறைய தப்பு பண்ணுறான், கொள்ளையடிக்கிறான், கொலை பண்ணுறான், இவனுக்கு ஏன் நல்லதாகவே நடக்குது? ஆனால் நான் நல்லதே நினைக்கிறேன், நல்லது தான் பண்ணுறேன், எனக்கு ஏன் எப்போவுமே கெட்டதாகவே நடக்குதுன்னு நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம என்ன தான் நல்லது பண்ணாலும் நம்ம மனசுக்குள்ளே நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், என்னால் முடியாது, நான் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறதே நெகட்டிவ் தாட்ஸ் தான். ஈவன் அடுத்தவன் முன்னேறதை பார்த்து இவன் கெட்டவனாக இருக்கிறான், இவன் முன்னேறான், என்னால் ஏன் முன்னேற முடியலை, இப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கூட ஒரு நெகட்டிவ் தாட் தான். அடுத்தவங்களையே பார்க்காதீங்க, உங்கள் உலகத்தில் நீங்கள் தான் ஹீரோ. ஸோ உங்களை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் வச்சா போதும். எப்படி ஒரு படத்தில் ஒரு ஹீரோவுக்கு மட்டும் மெயின் ஃபோக்கஸ் வைக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் மட்டும் நீங்கள் மெயின் ஃபோக்கஸ் வச்சா போதும். என்றைக்கு உங்களை சுற்றி நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸை க்ரியேட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையுமே நிறைய நல்லது நடக்கும். உங்களுக்கே தெரியாமல் நிறைய உதவிகள் வரும். உங்களுக்கே தெரியாமல் நீங்களே பெரிய ஒரு இடத்துல போய் இருக்கிற மாதிரி ஆகிரும். ஸோ நீங்கள் பாசிட்டிவாக இருந்தாலே போதும், உங்கள் சரௌண்டிங் கண்டிப்பாக பாசிட்டிவ் ஆயிரும். நான் கேட்டேன் இல்லையா, ஏன் கெட்டவங்க மட்டும் நல்ல உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க, நல்லவங்க ஏன் போகலை அப்படின்னு. அவங்க கெட்டவங்களாக இருக்கலாம், அவங்க மேபி கெட்ட விஷயங்களை பண்ணலாம், ஆனால் அவங்க எண்ணங்கள் பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி தான் நடக்கும். கர்மா இருக்குது, கர்மா கண்டிப்பாக அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆனால் அவங்களோட எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்கள சுற்றி பாசிட்டிவிட்டி தானே நடக்கும். அதானே அந்த யூனிவர்ஸோட ரூல். ஸோ அதனாலேயா கூட மேபி அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கலாம். ஸோ நீங்களும் இனி பாசிட்டிவிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப பேசிட்டேன். இனி அடுத்த ஹெட்டிங்க்கு போகலாமா? அடுத்த ஹெட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பை சைக்காலஜிஸ்ட். சைக்காலஜிஸ்ட்னால் யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம எண்ணங்கள் நம்ம கையை விட்டு மீறி போகும்போது நம்ம சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்ப்போம், தெரப்பிலாம் அட்டன் பண்ணுவோம். தெரப்பி அட்டன் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வரும். என்ன தெரப்பி கொஞ்சம் காஸ்ட்லி, நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் இந்த புக்கை வாசித்து இதில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கே தெரப்பி கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ முன்னாடியெல்லாம் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது அவங்களால சும்மா இருக்க ஒருத்தனை நீ தான் நெப்போலியன், நீ தான் அலெக்சாண்டர், நீ தான் கிளியோபாட்ரான்னு நம்ப வைக்க முடிஞ்சிருக்கு. இதுதான் அவங்க ஹிப்னடைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிப்னட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்மலாம் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை, யாரால் யாரை ஹிப்னடைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஹிப்னடைஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஒருத்தரோட ஆள் மனசுக்குள்ளே போய் அவங்கள நம்ப வைக்கிறது. எப்படி நான் அவங்கள பாசிட்டிவிட்டியாக ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேனோ அதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட பேசியே அவங்கள ஒரு விஷயத்தை நம்ப வைக்கிறது தான் ஹிப்னடைஸ். நல்ல திறமை வாய்ந்த ஒரு ஹிப்னட்டிஸ்டால் யாரை வேணால் எதை வேணால் நம்ப வைக்க முடியுமா? ஒரு நாள் ஒரு ஹிப்னட்டிஸ்ட் பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்களாம், இப்போ நான் அவங்கள பல மாதிரியும் நம்ப வைக்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் யாருமே அதை நம்பலையாம். ஆனால் அந்த ஹிப்னட்டிஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்டோட முதுகு அரிக்குதுன்னும், இன்னொருத்தரோட நோஸ்லேருந்து ரத்தம் வருதுன்னும், இன்னொருத்தர் இறக்க போகிறாருன்னு நம்ப வச்சுருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் தாட்ஸில் தான் இருக்குது. எப்போ நம்ம வந்து நம்மளோட எண்ணங்களில் உறுதியாக இருக்கோமோ அப்போ யாராலையும் ஹிப்னடைஸ் பண்ண முடியாதுன்னு ஆத்தர் சொல்கிறார். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் மைண்ட். ஆப்ஜெக்டிவ் மைண்ட்னா என்ன, சப்ஜெக்டிவ் மைண்ட்னா என்னன்னு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா. அது தெரிஞ்சால் தான் நம்மளால் ஃபர்தராக இது கான்ஷியஸ் மைண்ட், இது அன்கான்ஷியஸ் மைண்டுன்னா அடையாளமே கண்டுபிடிக்க முடியுமா. இப்போ ஆப்ஜெக்டிவ் மைண்ட்னா கான்ஷியஸ் மைண்ட் தான். இப்போ நான் ஒரு இடத்துக்கு டூர் போகிறேன்னு வச்சுப்போமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு ஒரு ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அழகான ஸ்டாச்சூஸ், இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங்ஸு, அழகான சீனரியெல்லாம் பார்த்து இதுதான்ப்பா உலகத்துலேயே ரொம்ப அழகான சிட்டின்னு நான் நினப்பேன். இதே வந்துட்டு என்னோடய 5
சென்ஸை பொறுத்து இருக்குது. 5 சென்ஸ்னால் என்ன? என்னோட பார்க்கும் திறன், என்னோட நுகரக்கூடிய திறன், என்னோட டேஸ்ட்டு, என்னோட சுவை சார்ந்த திறன், என்னோட காது கேட்குற திறன், அதுக்கப்புறம் என்னோட உடம்போட தொடுகை திறன். இது எல்லாத்தையும் பொறுத்து தான் என்னோட கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் பண்ணும். ஸோ கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நம்ம சுற்று வட்டாரத்தை பொறுத்து நம்ம கெயின் பண்ணக்கூடிய அந்த நாலேஜை பொறுத்து நம்ம எடுக்கக்கூடிய தாட்ஸு, டிசிஷன்ஸு. இதே சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா எனக்கே தெரியாமல் அங்கே எனக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டியோ நெகட்டிவிட்டியோ கிடைக்கும்ல. இப்போ நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறேன் அப்படின்னா அங்கே எனக்கு நல்லதாகவே நடக்குது, அழகழகான ஃபோட்டோஸ்லாம் கிடைக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுன்னா எனக்கு அது ஒரு ரொம்ப நல்ல ட்ரிப்பாக இருக்கும். கரெக்டாக? இதே நாங்கள் போகும்போது ஏதோ ஒரு இடத்துல எனக்கு சின்னதாக ஒரு அடிபட்டுருச்சுனாலோ இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி எனக்கு வந்துடுச்சு அப்படின்னா நான் என்ன நினைப்பேன், ஏதோ இந்த இடத்துல நெகட்டிவாக இருக்குப்பா, எனக்கு செட் ஆகலை அப்படின்னு நினைப்பேன். கரெக்டாக? ஸோ இதுதான் சப்ஜெக்டிவ் மைண்டு. கான்ஷியஸ் மைண்டை ஆப்ஜெக்டிவ் மைண்டுன்னு சொல்லுவோம், சப்கான்ஷியஸ் மைண்டை சப்ஜெக்டிவ் மைண்டுன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்டிவ் மைண்டுக்கு 5 சென்ஸும் கண்டிப்பாக தேவை. ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அப்படி கிடையாது. இது நம்ம எண்ணங்களை பொறுத்தும் எண்ணங்களை சார்ந்தும் மட்டுமே இருக்கும். ஈவன் நானே நிறைய நேரங்களில் இன்றைக்கி எனக்கு எக்ஸாம், நான் இந்த சுடிதாரை போட்டால் தான் எனக்கு சென்டம் கிடைக்கணும், இல்லை இன்றைக்கி எனக்கு எக்ஸாம், நான் நிறைய மேக்கப் பண்ணிட்டு போயிட்டேன்னா எனக்கு கண்டிப்பாக மார்க் வராதுன்னு நம்பியிருக்கேன். இன்றைக்கி வர நான் எக்ஸாம்ஸ்க்கு போனேன் அப்படின்னா க்ரீன் கலரில் தான் சுடிதார் போடுவேன். ஏன்னா என்னோடய மனசில் எனக்கு க்ரீன் கலர் சுடிதார் போட்டால் சென்டம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதை தான் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம். நமக்கு என்ன தாட்ஸ் நம்ம மைண்டில் டீப்பாக தோணுதோ அது சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளோட கான்ஷியஸ் எண்ணங்களை பொறுத்து இருக்கும். ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு நான் க்ரீன் கலர் போட்டு போய் அந்த எக்ஸாமுக்கு எனக்கு சென்டம் கிடைச்சதுனால தானே நான் அதை நம்புகிறேன். ஸோ கான்ஷியஸாக நான் பண்ண ஒரு விஷயத்தோட விளைவு எனக்கு சப்கான்ஷியஸில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இதை தான் ஆத்தர் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களுமே இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்புவீங்க. அது மூட நம்பிக்கை கிடையாது, அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் டீப்பாக தோணுற ஒரு விஷயம். அது கண்டிப்பாக நான் க்ரீன் கலர் போட்டு போனால் தான் ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு என்னவோ க்ரீன் கலர் போட்டு போனால் கண்டிப்பாக நான் நல்ல மார்க் தான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு தாட் இருக்குல்ல, அதை தான் சப்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இனி அடுத்து பார்க்க போகிற டாபிக், த சப்கான்ஷியஸ் கேனாட் ரீசன் லைக் யூர் கான்ஷியஸ் மைண்ட். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இப்போது நான் நேற்று உங்களுக்கு கிட்ட சொன்னேன், நான் ஒரு ஆத்லெட்டாக இருந்தேன்னா என்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து நீ நல்லா ஓட மாட்டேனோ நல்லா ஸ்விம் பண்ண மாட்டேனோ என்னோடய ஸ்போர்ட்ஸை எனக்கு வராதுன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அதை நம்ப போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் நான் அதில் ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு. அதே மாதிரி உங்கள் கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும்னா அது உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணும். யாராவது உங்ககிட்ட வந்து உனக்கு இந்த விஷயம் வராதுன்னு சொல்லி அந்த விஷயம் உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் ஆர்கியூ பண்ணும், உனக்கு தான் இது நல்லா வருமே, ஏன் இது வராதுன்னு இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்கும். ஆனால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அப்படி ஆர்கியூலாம் பண்ண தெரியாது. நீங்கள் இப்போ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட நீ வீக்கானவ, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ வந்து தோக்க தான் போகிறேன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதான் நடக்கும். அதே நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, இல்லை நீ நல்லா தான் பண்ண போகிற, ஏதோ ஒரு விஷயத்த நீ தான் பர்ஃபெக்டாக பண்ணுவ அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த விஷயந்தான் நடக்கும். சில நேரங்களில் நான் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும்போது எனக்கு தெரியும் நான் அந்த இன்டர்வியூக்கு ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல, ஒழுங்காகவே படிக்கலைன்னா கூட என் மனசுக்குள்ளே நீ நல்லா தான் பண்ண போகிற, ஈவன் உனக்கு இந்த வேலை கிடைக்கலனாலும் அடுத்த இன்டர்வியூவில் பார்த்துக்கலாம், நீ உன்னோட பெஸ்ட்டை தான் கொடுக்க போகிற அப்படின்னு நினச்சிப்பேன். ஆனால் எனக்கு அப்போ தெரியலை இது நான் என் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணம் அப்படின்னு. ஆனால் நான் அப்படி சொல்லிட்டு போன எல்லா இன்டர்வியூஸுமே எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட கண்டினியூஸாக ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸை தரும். யாரோ ஒருத்தங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்மளால் போய் நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக மாறி அடிச்சிருவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் இப்படி நினைங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நம்மளால் அட்வைஸ் பண்ண முடியும். யாரோ ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த அட்வைஸ் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயும் பதியும். அப்படி பதியும் போது கண்டிப்பாக நமக்கும் நல்லது நடக்கும்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் ஆர்கியூ பண்ணும், உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் உங்ககிட்ட சண்டை போடும், இது தப்பு இப்படி பண்ணாதன்னு சொல்லும். ஆனால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லாது.
ஸோ எப்படி ஒரு குழந்தைய நீங்கள் பத்திரமா பார்த்துப்பீங்களோ அதே மாதிரி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் பத்திரமா பார்த்துருக்கணும், பார்க்கணும் இனியாச்சு. இல்லையா கண்டிப்பாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை கைவிட்டுரும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்து இவ்வளோ நேரம் நான் பேசினதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் ஆதர் கொடுத்துருக்காரு. மொதல் எக்ஸாம்பிள் த ட்ரெமெண்டஸ் பவர் ஆஃப் சஜஷன். உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் மாதிரி வேலை பார்க்கும். இந்த சென்டென்ஸ் புரியணும்னா நீங்கள் இந்த எக்ஸாம்பிளை கேட்டால் கண்டிப்பாக புரியும். ஒருத்தர் ஷிப்பில் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்தாராம். அவர் அப்படி போயிட்டுருக்கும்போது இன்னொரு பேசஞ்சர் அவர்கிட்ட போய் சொன்னாராம், நீங்கள் ஏன் இவ்வளோ உடம்பு முடியாமல் இருக்கீங்க, உங்களுக்கு வாமிட் ஏதாவது வருதா, உங்களை நான் வேணால் உங்கள் டெக்குக்கு கொண்டு போய் விடவா, உங்கள் ரூமுக்கு கொண்டு போய் விடவா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டாராம். இதை கேட்ட அந்த பேசஞ்சர் அப்போ தானே அவரும் ஃபஸ்ட் டைம் ஷிப்பில் போகிறாரு, பயந்துட்டாராம். ஐயோ நமக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு போலையே, நமக்கு தெரியாதது இன்னொருத்தருக்கு தெரியுதேன்னு நம்பி அந்த பேசஞ்சர்கிட்டே என்னை தயவு செய்து ரூமில் கொண்டு போய் விட்டுருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாராம். இந்த பேசஞ்சரும் அவரை கொண்டு போய் ரூமில் விட்டாராம். ஆனால் நல்லா இருந்த நம்ம பேசஞ்சர் இருக்காரு, அவர் உடம்பு முடியாமலே ஆயிட்டாராம். ஸோ உங்கள் சப்கான்ஷியஸுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் இதுக்கு முன்னாடி கப்பலில் பயணித்தது கிடையாது. ஸோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லையா அப்படிங்கிற விஷயம் உங்கள் சப்கான்ஷியஸ்க்கு தெரியாது. அதனால தான் அந்த பேசஞ்சர் இன்னொரு பேசஞ்சர் சொன்னதை நம்பி உண்மையாகவே உடம்பு முடியாமலே போயிட்டார். இதே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு பாருங்கள், டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் டு த சேம் சஜஷன். இதே நம்ம ஒரு பேசஞ்சர் போய் ஒரு செயலர்கிட்ட சொன்னாராம், ஐயோ நீங்கள் ஏன் உடம்பு முடியாமல் இருக்கீங்க, உங்களுக்கு வாமிட் ஏதாவது வருதா, நான் வேணால் உங்களை கொண்டு போய் உங்கள் ரூமில் விடவா இப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த செயலர் சிரிச்சிட்டே சொன்னாராம், உங்களுக்கு தான் உடம்பு முடியாத மாதிரி இருக்குது, ஏன்னா இந்த ஷிப்பில் பல வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஷிப்பு என்னோட சொந்தக்கார மாதிரி, என்னோடய ஃபேமிலி மாதிரி அப்படின்னு சொன்னாராம். ஸோ அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அஃபெக்ட் பண்ணல. ஏன் அஃபெக்ட் பண்ணல, அவரோட மைண்டு கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும், அவர் ஒரு செயலர், அவர் இதை பல வாட்டி பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு தெரியும் என்ன எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு. அதனால தான் சொல்கிறது, எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நம்புங்க. உங்களுக்கு உடம்பே முடியாமல் இருந்தால் கூட இன்னொருத்தர் உங்களுக்கு உடம்பு முடியலையான்னு கேட்டால், இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், என்னால் முடியும்னு சொல்லி பழகுங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஆத்தர் 2-3 வருஷங்களுக்கு ஒருக்க கேக்ஸ்டன் ஹால் அப்படிங்கிற ஒரு இடத்துல லெக்சர்ஸ் கொடுப்பாராம். ஸோ அவர் அப்படி கொடுக்கும்போது ஒருத்தர் சொன்னாராம், நான் என் பொண்ணுக்கு க்யூர் பண்ணவே முடியாத ஒரு வியாதி இருந்துச்சு, நான் கடவுள்கிட்ட என் வலது கையை கொடுத்தாச்சு இந்த வியாதியை நான் க்யூர் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒரு நாள் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனப்போ என் வலது கை போயிடுச்சு, ஆனால் என் பொண்ணு உடனே க்யூர் ஆகிட்டா, எவ்வளோ பெரிய ஒரு மெடிக்கல் மிராக்கிள், எல்லாமே கடவுளால் தான் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் நம்ம ஆத்தர் சொன்னாராம், நீங்கள் வலது கையே கொடுப்பேன் அப்படின்னு ஏன் சொன்னீங்க, நீங்கள் பாசிட்டிவாக என் பொண்ணுக்கு க்யூர் ஆயிரும், என் பொண்ணு சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தாலே க்யூர் ஆகிருக்கும்னு சொன்னாராம். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்லும்போது அது கண்டிப்பாக நடக்கும். அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம், ஒரு கெட்ட விஷயமா இருக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ஜோக்காக சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் ஜோக்கா உண்மையா அப்படின்னு உங்கள் சப்கான்ஷியஸ்க்கு பிரித்து பார்க்க தெரியாது. நீங்கள் என்ன விஷயம் சொன்னாலும் உங்கள் சப்கான்ஷியஸ் அந்த வார்த்தைகளை ஒன்று ஒன்றா உள்வாங்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இனி அடுத்து ஹவ் ஆட்டோ சஜஷன் பேனிஷஸ் ஃபியர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆட்டோ சஜஷன்னா இப்போ கூகுள்லலாம் நம்ம ஒரு விஷயத்த தப்பாக டைப் பண்ணால் அது இதுதான் கரெக்டுன்னு நமக்கு சஜஸ்ட் பண்ணும்ல, அதே மாதிரி உங்கள் மனசுக்கிட்டேயும் நீங்கள் தப்பாக சஜஸ்ட் பண்ணாமல் இதுதான் கரெக்டுன்னு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒருத்தர் நியூயார்க்லேருந்து சிகாகோவுக்கு போனாராம். நியூயார்க்கும் சிகாகோவுக்கும் டைமிங் வேறு வேறு. ஸோ நியூயார்க்லேருந்து சிகாகோவுக்கு போன அந்த ஃப்ரெண்டு அவர் சிகாகோ ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னாராம், மணி 12 ஆகிடுச்சு, எனக்கு பசிக்குது அப்படின்னு. ஆனால் நியூயார்க்கில் இருக்கிறவருக்கு டைம் 12 ஆகலை, ஆனால் அவருக்கும் மணி 12 ஆகிடுச்சின்னு கேட்டதும் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சான். இதை தான் ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு சின்ன வயசு பாடகி இருந்தாங்களாம். அவங்களுக்கு அடுத்த வாரம் காம்படிஷன் இன்டர்வியூ மாதிரி. ஸோ
அவங்க இதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூக்கு 3 வாட்டி போய் தோத்துட்டு வந்திருக்காங்களாம். இவரோட இந்த லெக்சர்ஸை கேட்டுட்டு அவங்களும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்களாம், டெய்லி 3 வேளை ஒரு தனி ரூமில் போய் உட்காந்துருந்துக்கிட்டு நான் கான்ஃபிடெண்ட்டாக தான் பாடுவேன், நான் நல்லா தான் பாடுவேன், என்னால் கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவில் கிராக் பண்ணி பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் கான்ஸ்டண்ட்டாக. அவங்க அப்படி கான்ஸ்டண்ட்டாக சொல்லிகிட்டே இருந்ததோட விளைவாக அவங்களுக்கு அந்த இன்டர்வியூ கிராக் ஆகி பெரிய ஒரு பாடகி ஆகிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிதான். இது எல்லாமே நம்ம மனசுக்கு நம்ம ஆட்டோ சஜஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு வயசானவங்க டெமென்டியா அப்படிங்கிற நோயால் கஷ்டப்பட்டாங்களாம். டெமென்டியா அப்படிங்கிறது மறதி நோய். ஸோ இவங்க மறதியால் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது அவங்களும் இந்த ஆத்தர்ஸோட லெக்சர்ஸை மனசுக்குள்ளே நான் எல்லாமே ஞாபகம் வச்சுப்பேன், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியே அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ப வச்சுருக்காங்க. இன்னொருத்தர் என்னென்னா, ரொம்ப கோவப்பட்டு எப்போவுமே எரிஞ்சு விழக்கூடிய ஒருத்தர் ஆத்தரோட லெக்சர்ஸை கேட்டு ரொம்ப பாசிட்டிவான ஒருத்தராக மாறி இருக்காரு. இவங்களாலலாம் இதை பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலேயும் பண்ண முடியும் தானே? ஏன் நம்ம இதுக்கெல்லாம் முயற்சி பண்ண மாட்டோம்? கடைசியாக நம்ம மனசை நமக்கு கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்ம நிறைய பேர் ஜோசியம் பார்க்குறோம், நிறைய பேரோட சஜஷன்ஸை நம்புகிறோம். ஆனால் ஏன் நம்மளையே நம்ம நம்ப மாட்டோம்னு ஆத்தர் கேட்குறாரு. இது எல்லாமே ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸ் தான். ஆனால் இதை காதில் கேட்குறதோட மட்டும் விடாமல் நம்ம அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணால் தான் அதுக்கான அவுட்புட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒருத்தர் ஒரு ஜோசியக்காரரை பார்க்க போனாங்களாம். அந்த ஜோசியக்காரர் சொன்னாராம், நீங்கள் அடுத்த பௌர்ணமிக்கு இறந்துருவீங்க, ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கங்கன்னு சொன்னாராம். வெறும் 45 வயசான இவரும் அதை நம்பி ஜோசியக்காரர் சொன்னது தான் உண்மை, ஐயோ நான் அடுத்த பௌர்ணமிக்கு இறந்துருவேனேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு மன வருத்தப்பட்டு அவங்க வீட்டில் சொல்லி எல்லாரும் அழுது அவங்க பிள்ளைங்களுக்கு சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கீங்கன்னு டாக்டர்ஸ் சொன்னதையும் நம்பாமல் ஊரெல்லாம் சுற்றி பார்த்து அவருக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு அவர் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாருக்கிட்டேயும் போய் நான் போயிட்டு வரேம்மா, இன்றைக்கி நைட்டு நான் இறந்துருவேன், நீங்கள் இனி நான் இல்லாமல் வாழ கற்றுக்கங்கலாம் சொல்லிவிட்டு போய் படுத்து தூங்கினாராம். நைட்டோட நைட்டாக இன்றைக்கி நம்ம இறந்துருவோன்னு அவரை நம்ப வச்சதுனால ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம். ஸோ நீங்கள் உங்கள் மனசை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். யாரோ ஒரு ஜோசியரோ யாரோ ஒருத்தரோ உங்ககிட்ட வந்து நீங்கள் நல்லா இல்லை, உங்கள் வாழ்க்கை நாசமாக போயிடும்னு சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. ஏன் நம்புறீங்க? நான் இப்போ நம்பாதீங்கன்னு சொன்னதும் உனக்கு என்னம்மா, நீ சொல்லிடுவ, எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்த உங்களால் பண்ண முடிஞ்சாதான் உங்களால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஸோ யாரோ ஒருத்தர் நீங்கள் இன்றைக்கும் மேபி தாழ்ந்த நிலையில் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை மேபி இன்றைக்கி ரொம்ப உடஞ்சி போன ஒரு நிலமையில இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை ஒரு வட்டம் தானே, என்றைக்குமே அதே மாதிரி இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. அடுத்த ஒரு 2 வருஷத்துலேயே நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு பணக்காரராகவோ இல்லை ரொம்ப பெரிய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷராகவோ ஆகலாம். ஸோ உங்கள் நம்பிக்கை உங்கள் கையில் இருக்குது, உங்கள் எண்ணங்கள் உங்கள் கையில் இருக்குது. யாரோ ஒருத்தர் சொன்னாங்கங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்றைக்குமே மாற்றி அமைக்கக்கூடாது. அதை தான் ஆத்தர் திரும்ப 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 நம்மக்கிட்ட வலியுறுத்துறாரு. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணும், இது தப்பு, இதை பண்ணாதான்னு சொல்லும். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆர்கியூ பண்ணாது. ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் தான் வழி நடத்தி ஒரு குழந்தைய வளர்க்குறது மாதிரி வளர்க்கணும். அதை ஒரு பெரிய மனுஷன் ஆகிறது வரை வளர்த்து உங்கள் எண்ணங்கள் பெரிய எண்ணங்கள் பாசிட்டிவ் எண்ணங்கள் ஆகிறது வரை வளர்த்தாதான் அந்த சப்கான்ஷியஸ் உங்களை மறுபடியும் மீண்டும் வளர்க்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு குழந்தைய வளர்க்குறது மட்டும் ஒரு டாஸ்க் கிடையாது, உங்களை நீங்களே வளர்க்குறதும் ஒரு டாஸ்க்கு தான் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாரும் மனசில் வச்சுக்கணும்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ நேரம் நான் பேசினது சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எல்லா ஐடியாஸையும் எல்லா பாசிட்டிவிட்டியையும் நீங்கள் உள்வாங்கி ஒரு பாசிட்டிவான மனுஷியாக மாறுறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போல் அடுத்த 18 எபிசோட்ஸையும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். Let's practice positivity. Thank you.